வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல மைவி3 ஆட் சம்பந்தமா நிறைய விதமான வதந்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருப்போம். ஸோ இப்போ நேற்று சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டான ஒரு வதந்தி வந்து பரவிட்டு வந்துகிட்டு இருக்குது மைவி3 ஆட் சம்பந்தமா. ஸோ அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நேற்று ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் சம்பந்தமாக சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை பார்த்துருக்காங்க. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்ப்நெயிலில் மைவி3 ஆடோட எம்டி சக்தியானந்த் சார் வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சு உள்ளே வந்து எம்டி சார் வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கும் ஷேர் பண்ணாங்க, நானும் பார்த்தேன். ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயல். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு? ஸோ உங்களுக்கே தெரியும் மைவி3 ஆடோட எம்டி வந்து எப்போ வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் பல பேரோட வாழ்வாதாரமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து மக்களை குழப்புற வகையில் அவரோட வியூஸுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் பாசிட்டிவாக போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக வந்துருவாங்க. ஸோ அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் அவருடைய கருத்துக்களை போடுறதுனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை போடுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் மெம்பராக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் குழப்பம் அடைஞ்சு அவங்களோட கஷ்டம் தான் இன்னும் அதிகமாகுது. ஸோ அந்த நபருக்கும் இந்த மாதிரி போடக்கூடிய மற்ற யூடியூபருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அன்றைய தகவல்களை நீங்கள் பதிவிடுங்க, உங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பகிர்ந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம சேனல் மூலிமா தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ மைவி3 ஆட் மெம்பருக்கு இப்போ நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வருவாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 4 நாள் தான் இருக்குது பைலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரமே எம்டி சார் வெளியே வந்துருவாங்க. நான் மைவி3 ஆட் மெம்பருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பாசிட்டிவான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் மெம்பருக்கு போடணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் நானும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக போடணும், அன்றைய தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கோம், அவங்க குழப்பணுமேன்னு சொல்லிட்டு அவங்க நெகட்டிவாக போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எதுவுமே காதில் வாங்க வேணாம். உங்களுக்கு பாசிட்டிவான தகவலை நான் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவு எப்போதுமே நமக்கு தேவைப்படும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி ஒரு நல்ல தகவலோட ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.